வணக்கம். என் பேர் தாமஸ். நான் ஆப்ஷன் ட்ரேடர். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு மார்க்கெட் அனலைஸ் பண்ண போறோம். போஸ்ட் மார்க்கெட்டு ப்ரைஸ் மூவ் ஆச்சு. உங்களுக்கு தெரியும், வாட்ஸ்அப் குரூப்ல இருந்தவங்களுக்கு தெரியும். நான் மதியானத்துக்கு மேலே தான் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தேன். ஒரு 2 மணிக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்விங்கை வந்து அப் ஸ்விங்கை வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து டவுனில் வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டு இருக்கிறப்ப, டவுன் ட்ரெண்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சில லெவல்ஸ் எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே வந்தேன். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த லெவலை கிராஸ் பண்ணிச்சுன்னா பொசிஷன் எடுங்க. இந்த இது புல் பேக் வந்ததுன்னா போடுங்க. டார்கெட்டை இதாக ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் எதை வச்சு நான் வந்து சொல்கிறேன் அப்படின்றத வந்து உங்ககிட்ட வந்துட்டு ஒரு அவுட்லைனாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நான். இந்த ஒரு வீடியோலேயே நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் சொல்லிடுவேனான்னு எனக்கு தெரியாது. தொடர்ச்சியாக என்னுடைய வீடியோவை பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஃபுல்லாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவீங்க. இப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஸ்எம்சி கான்செப்ட், ஸ்மால் மணி கான்செப்டை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறோம். இது ஏன் வந்து எஸ்எம்சி கான்செப்டை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாச்சுன்னா, கரெக்டான டைமிங்கில் கரெக்டான நேரத்தில் நம்ம கரெக்டாக ட்ரேடை எடுத்தோம் அப்படின்னாச்சுன்னா நம்மளுக்கு வந்து அதிகமான பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கிடைக்கும். மற்ற இது மாதிரி இல்லாமல் நம்ம வந்து லாபம் வந்து அதிகமாக எடுக்கலாம். ஆனால் இது வந்து டெய்லி உக்காந்து பண்ணுற ட்ரேடு கிடையாது. டெய்லி நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கிடையாது. வாய்ப்பு வந்து எப்போ கிடைக்குமோ அப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். நல்லாவே எடுக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் ஒரு 3 டேஸாக வந்து வாய்ப்புகள் இல்லை. இன்னைக்கு நல்ல வாய்ப்புகள் இருந்தது. நிறைய பேர் எடுத்திருப்பாங்க, நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, உங்களுடைய லக்கோ, உங்களுடைய அதிர்ஷ்டமோ அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸ்மார்ட் மணி கான்செப்டை வந்து நீங்கள் சரியாக புரிஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நல்லா வந்து சம்பாரிச்சிருப்பீங்க. அது புரியாத பட்சத்தில் தான் உங்களுக்கு வந்து தடுமாற்றம் வருது. என்னுடைய டைரக்ஷனை எதிர்பார்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் உங்களுக்கு வருது. இது எதுவுமே இல்லாம நீங்க சொந்தமா வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய அல்டிமேட் எய்ம். அதுக்கு தான் நான் வந்துட்டு இந்த சேனல்ல வந்துட்டு ட்ரை பண்றேன் நான். நீங்க வந்து இண்டிவிஜுவலா வந்து இருக்கணும். நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு நிலைக்கு வந்து வரணும் அப்படின்றது தான் என்னுடைய இலக்கு. இப்ப ஒரு சில முக்கியமான விஷயத்த நான் வந்து சொல்லிடுறேன் நானு. 2 இண்டிகேட்டரை வந்து நான் ஒரு இண்டிகேட்டரா மாத்தி கம்பைன் பண்ணி ஒரு இண்டிகேட்டரா போட்டிருக்கிறேன். இது வந்து வெறும் 2 இண்டிகேட்டரை வந்துட்டு ஒண்ணா கம்பைன் பண்ணது மட்டும் செய்யல. அது நீங்க நல்லா மனசுல வச்சுக்கணும். அத மட்டும் செய்யல. ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த 2 இண்டிகேட்டரையுமே எஸ்எம்சி கான்செப்டின் படி, எஸ்எம்சி ரூலின் படி, அங்க அந்த எஸ்எம்சி ரூல்ல இருக்கிற அந்த கிரிட்டீரியா இத ஃபாலோ பண்ணி, பேஸ் பண்ணி, அத வந்துட்டு ஃபைன் டியூன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு இந்த இதுல பாருங்க, மேத் பை தாமஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு இருக்குங்களா? இதோ இந்த இதுல இருக்கு பார்த்தீங்களா? இந்த இண்டிகேட்டரு இப்ப நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனா என்னுடைய ட்ரேடிங் வியூல வந்து இது காட்டும். ஆனா இத வந்து தயவு செஞ்சு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. இந்த இண்டிகேட்டரையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா, கீழ ஒண்ணு இருக்கு பாருங்க. மேத் பை தாமஸ் ஸ்விங் ரேஞ்ச் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? 20, 100ன்ட்டு. இந்த இண்டிகேட்டரு மேல இருக்கிற இண்டிகேட்டரும், கீழ இருக்கிற இண்டிகேட்டரும், அந்த இண்டிகேட்டர் தான் இந்த ஹை, மிட், லோன்னு மார்க் பண்ணியிருக்குல்ல, அதுதான் இந்த மேத் பை தாமஸ் ஸ்விங் ரேஞ்ச் இண்டிகேட்டர். ஸோ இந்த இண்டிகேட்டரும் நம்ம முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதை வந்து நான் இப்போ அப்டேட் பண்ணிட்டு அது ரெண்டுத்தையும் ஒண்ணா ஒரே இதில் வர மாதிரி நான் வந்துட்டு ஒரு இண்டிகேட்டர் வந்து போட்டிருக்கிறேன். அதனால இந்த இண்டிகேட்டர் நம்மளுக்கு தேவையில்லை. நான் இப்போ இதை ரிமூவ் பண்ண போறேன். உங்க முன்னாடியே ரிமூவ் பண்றேன். ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது இதையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். இதே போயிடுச்சு. போயிடுச்சுங்களா? அந்த ரேஞ்ச் எல்லாம் இதாயிடுச்சுங்களா? இப்ப நான் அந்த புதிய இண்டிகேட்டரை கொண்டு வர போறேன். அது எங்க நீங்க பண்ணணும்னா, மேத் பை தாமஸ்ன்னு டைப் பண்ணுங்க. நான் இது எதுக்கு சொல்றேன் அப்படின்றது இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு புரியும்.
பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். மேத் பை தாமஸ் ஸ்விங் ரேஞ்ச் பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன்ஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த லிக்விடிட்டி பாலிசி இதில் கிடையாது. இதோ இருக்கு பாருங்க. இந்த இது. இது வந்து நான் வந்து இன்னும் ப்ராசஸ்ல இருக்கு. நான் அதை வந்து பப்ளிஷ் பண்ணல. அதை வந்து நான் வந்து பேக் டெஸ்டிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அது ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆச்சுன்னா அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன். லிக்விடிட்டி போலையும் அதோட சேர்த்து. ஸோ அதனால அதை பார்க்காதீங்க. இந்த இண்டிகேட்டர் மேத் பை தாமஸ் எஸ்எம்சி ஸ்விங் ரேஞ்ச் பிளஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோன் இருக்குல்ல, இந்த இண்டிகேட்டர் தான். ஸோ இந்த இண்டிகேட்டரு உங்களுக்கு இது தெரியாது. இது வந்து பர்சனல்ல வந்து இருக்கும். என்னுடைய இதில் மட்டும் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து இதோ இருக்கு பாருங்க. இதில் இருக்கு பாருங்களா? இந்த இண்டிகேட்டரை வந்துட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்க. இந்த இண்டிகேட்டர்ல இந்த ஸ்விங் ரேஞ்சு பிளஸ் பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனு, அந்த ரேஞ்சையும் வந்து மார்க் பண்ணோம், பிரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனையும் வந்துட்டு மார்க் பண்ணோம். அதோட சேர்ந்து அது வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் இதோட சேர்ந்து வருது. ஸோ அப்போ என்னன்னா, நான் ஏன் வந்து இப்போ இந்த இண்டிகேட்டரை நான் ரிமூவ் பண்ணணும் இதுல இருந்து, எதுல இருந்து கம்யூனிட்டி செக்ஷன்ல இருந்து நான் ரிமூவ் பண்ண, ஆனால் ரிமூவ் பண்ணாம வச்சிருக்கிறேன். நீங்க இதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகி இதுக்கு வந்துருங்க. மா எஸ்எம்சி ஸ்விங் ரேஞ்சு ப்ளஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்குல்ல, அதுக்கு வந்துருங்க. அந்த இண்டிகேட்டருக்கு வந்துருங்க. இதை ஏன் நான் ரிமூவ் பண்ணலன்னா, நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 495 பேர் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த நேரத்தில் வந்துட்டு இதை வந்துட்டு நான் எடுத்தேன் அப்படின்னாச்சுன்னா அவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்றதால நான் அதை அப்படியே விட்டு வச்சிருக்கிறேன் நான். இதையும் வந்து எடுத்துருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, இந்த இது இருக்கு பாருங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பிரேக் ஆஃப் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு போட்டுட்டு பிஓஎஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இந்த இண்டிகேட்டரையும் யூஸ் பண்ண வேண்டாம் நீங்க. அது ரெண்டு, இந்த இண்டிகேட்டரும் மேல இருக்கிற இந்த இண்டிகேட்டரும் சேர்ந்து இந்த இண்டிகேட்டர் இப்போ போட்டிருக்கிறேன். இப்போ அதுக்குள்ள வந்து 108 பேர் யூஸ் பண்றாங்க. இன்னும் வந்து இது ரைஸ் ஆன உடனே அது ரெண்டுத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுவேன். இதை வந்து யூஸ் ஆதீங்க. இது வந்து அவுடேட்டடு ஓல்டு வெர்ஷன். இதுவும் இதுவும் இது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷனு வித் இது ரெண்டும் கம்பைன் பண்ண வெர்ஷன். நல்லா ஞாபகத்து வச்சுங்க. ஃபோன் ரிலீஸ் பண்ணுற மாரி தான். ஒவ்வொரு வெர்ஷனாக வந்துட்டு இருக்க பழைய வெர்ஷனை மாற்றிட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி தான் இந்த இண்டிகேட்டர்ஸும். நான் புதுசாக ஒன்றை வந்து அப்டேட் பண்ணுறப்ப நீங்கள் புதுசுக்கு மாறிக்கிங்க, பழசில் இருக்காதீங்க. ஆனால் நான் பழசை வந்து ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஸ்டில் வந்து நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறதால நான் அதை ரிமூவ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ அதனால் நான் ஆனால் ரிமூவ் பண்ணிவிடுவேன். கண்டிப்பாக வந்து அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். கொஞ்ச நாள் விட்டு பண்ணுவேன். ஸோ அதனால நான் இப்போ இந்த இண்டிகேட்டரை ரிமூவ் பண்ணிட்டேன் சார்ட்ல இருந்து. இதையும் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு பதில் இந்த இண்டிகேட்டரை நான் வந்து போடுறேன். நான் அப்ளை பண்ணிட்டேன். வந்துருச்சுங்களா? இந்த வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்துச்சு மேத் பை தாமஸ் எஸ்எம்சி ஸ்விங் ரேஞ்சு ப்ளஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஜோனு, இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும் இதில். இதில் வந்துட்டு இதில் வந்து பாருங்க. இப்போ நான் இந்த எஃப்இஜி எல்லாம் நிறைய மார்க் பண்ணியிருக்கிறதால உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். அதனால அந்த எஃப்இஜி எல்லாம் ஒரு ஒரு தடவை ரிமூவ் பண்ணிடுறேன் நான், உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. லிக்விடிட்டி போலையும் எடுத்தார். இப்போ இந்த இண்டிகேட்டரில் வந்துட்டு இதுதான் வந்து இருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டேன் நான். நீங்கள் வந்து பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. முன்னாடி வந்து எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, ஸ்விங் ஹையையும் ஸ்விங் லோவையும் மார்க் பண்ணிட்டு நம்ம எத்தனை பாருக்கு பின்னாடி இருந்து தள்ளி பார்க்கணுமோ அதை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிக்கிட்டா அத்தனை பாருக்கு பின்னாடி வந்துட்டு அங்கேருந்து அது வந்து மார்க் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த 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 இடத்துல இருந்து மார்க்கிங் ஆரம்பிக்கணும்னா இது வரைக்கும் வந்துட்டு இதுல இருந்து இந்த கடைசி வரைக்கும் எது ஹையோ அதை பிடிச்சிக்கும் ஹைன்ட்டு. அதே போல் இதுல இருந்து இது வரைக்கும் இந்த இதில் வரைக்கும் எது லோவோ அதை பிடிச்சிக்கும். அப்படி பிடிச்சோன்னா லோ வந்து இதை தான் பிடிக்கணும். ஆனால் இங்கே வந்துட்டு இந்த இந்த இதை வந்து பிடிச்சிருக்கு. ஸோ முன்னாடி இருந்தது வேற, இப்ப இருந்தது வேற. இப்ப இருக்கிறது வந்து பியூர் பியூர் எஸ்எம்சி கான்செப்ட். புரியுதுங்களா? அதனால வந்துட்டு இது வந்து மோர் அட்வான்ஸ்டு முன்னாடி இருந்ததை காட்டிலும். ஸோ அதை வந்துட்டு நீங்க இப்போ வந்துட்டு இந்த இதுல வந்து பாக்குறீங்க. இந்த இதுல இன்னைக்கு ஒரு விஷயம் நீங்க ஒரு ஒரு விஷயத்த நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பிரைஸ் நீங்க என்ன நினைப்பீங்க ஜென்ரலா? இந்த மார்க்கிங் வருதே அதுக்குள்ளதான் பிரைஸ் இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனா பிரைஸ் அதை தாண்டி மேல போகும். மார்க்கிங் வந்து அப்படியே தான் இருக்கும். ப்ரைஸ் வந்து அதை தாண்டி மேலே போகும். இப்போ நான் வந்து ஒரு ரீப்ளேவுக்காக ஒன்று பண்ணுறேன் நான். இது இன்னைக்கு இன்னைக்கு என்ன தேதி இன்னைக்கு? 11. ஓகே.
11ஆம் தேதி இதோ இருக்கு. இந்த கேண்டிலுக்கு வந்து நான் மூவ் பண்ணி கொண்டு வந்துடுறேன். ம், இதோட நிறுத்திக்கிறேன். நேத்தோட முடிச்சுக்கிறேன் நான். இப்ப பாருங்க. இப்ப இந்த இடத்துல இருக்கு. இது வந்து நேத்து வந்த கேண்டில் தான் இது. இப்ப நான் வந்து ப்ளே பண்றேன். ஒரு போயிடுச்சு பாருங்க. மேல போயிடுச்சுங்க பாருங்க அந்த ஜோன விட்டு. நான் இத தான் வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக இது பண்ணேன். இப்ப நான் வந்து நிறுத்திக்கிறேன் அத. நிறுத்திட்டேன் நானு. இப்ப பார்த்தீங்க அப்டின்னாச்சுன்னா, இங்க தான் வந்து ஸ்விங் ஹைய வந்து மார்க் பண்ணியிருக்கு. ஸ்விங் லோவ வந்து மார்க் பண்ணியிருக்கு. அது வந்து இன்னும் சேஞ்ச் ஆகல. அப்ப லாஸ்ட் வந்த லோயர் ஹை, அடுத்தது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இதுதான் வந்து எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் இப்படிதான் மார்க் பண்ணணும். அதுக்கு நிறைய ரூல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் சொன்னேன்னா ரொம்ப டைம் எடுக்கும். உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால நீங்க அதெல்லாம் பத்தி ஒரி பண்ண வேண்டாம். இப்போ இதை மார்க் பண்ணிடுச்சு. இப்போ மார்க் பண்ணிடுச்சுன்னா, இப்போ இது நம்மளுக்கு வந்து பிரீமியம் ஜோன் வந்து எந்த ஜோனு? நான் ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு. பிரீமியம் ஜோன் வந்து நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரோஸ் கலர்ல இருக்குல்ல, பிங்க் கலர்ல இருக்குல்ல, அது லைட்டு ரெட், அது பிங்க் கலர்ல இருக்குல்ல, இதுதான் வந்து பிரீமியம் ஜோன். இந்த பிரீமியம் ஜோன் நம்ம எஸ்எம்சி கான்செப்டை படிக்கிறப்பே தெரியும். பிரீமியம் ஜோன்ல வந்துட்டு எப்போதுமே பிரைஸ் வந்து ஹையா இருக்கும். அப்ப பிரீமியம் ஜோன்ல பிரைஸ் ஹையா இருந்ததுன்னா அங்க என்ன பண்ணக்கூடாது? லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. அங்க வந்துட்டு லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம், எஸ்எம்சியினுடைய விதியின்படி அந்த இடத்துல வந்துட்டு நீங்க லாங் பொசிஷன் வந்து எடுக்கக்கூடாது பிரீமியம் ஜோன்ல. ஓகேங்களா? ஏன்னா பிரீமியம்னால விலை அதிகமா இருக்கிற இடம். விலை அதிகமா இருக்கிற இடத்துல போய் எவனாவது பொருளை வாங்குவானா? விற்க தான் செய்வான். ஸோ அதனால தான் அங்க வந்து வாங்கக்கூடாது. அப்ப அங்க வாங்கக்கூடாதுன்னா எந்த காரணம் கொண்டும் நீங்க அந்த இடத்துல வந்துட்டு எதை வாங்கக்கூடாது அப்படின்னாச்சுன்னா, கால் ஆப்ஷனை வந்துட்டு நீங்க வாங்கக்கூடாது எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம். இன்கேஸ் இன் ஃபியூச்சர்ல நீங்க ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா லாங் பொசிஷன் நீங்க வந்துட்டு அங்க எடுக்கக்கூடாது. அப்ப ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாமா அப்படின்னாச்சுன்னா அதுக்கு தான் இப்போ நம்ம வரப்போறோம். சரி, இப்ப பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா இந்த கேண்டில் பாருங்க, இந்த கிரீன் கேண்டில் இந்த ஜோனை விட்டு வெளியில போயிருக்கு. இப்ப இந்த பிரீமியம் ஜோனையும் தாண்டி மேல போகுது. அப்ப இந்த பிரீமியம் ஜோனை தாண்டி மேல போற இந்த ஜோனை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸ்ட்ரா பிரீமியம் சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா பிரீமியம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரொம்ப ரொம்ப விலை அதிகமான ஏரியா அது. இந்த பிங்க் கலர்ல இருக்கிறது கொஞ்சம் விலை அதிகமா இருக்கிற ஏரியான்னு வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப ஓவர் விலை விற்கிற இடம். ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல என்ன விதி இருந்ததோ, லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது, கால் ஆப்ஷன் வாங்கக்கூடாதுன்ற என்ன விதி இருந்ததோ, அந்த விதியை விட கடுமையான விதி இங்க, அதே விதி இன்னும் கடுமையாக்கப்படும். கண்டிப்பா எடுக்கவே கூடாதுங்க. ஏன்னா இது ரொம்ப எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஜோன்ல வந்து இருக்கு எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம். ஸோ அப்போ வந்து இந்த ஜோனு ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னாச்சுன்னா, ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு எந்த இடத்துல வந்து விலை நல்லா அதிகமா கிடைக்குதோ அந்த இடத்துல அவங்க விற்க ஆரம்பிப்பாங்க. இப்போ புரியுதுங்களா? அப்போ விற்க ஆரம்பிச்சாங்கன்னா பிரைஸ் கீழே இறங்கும் எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம். அப்ப அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து லாங் பொசிஷனோ எதுவுமே வந்து எடுக்கக்கூடாது. அப்ப எப்ப எடுக்கணும் அப்படின்னாச்சுன்னா, அந்த இடத்துல இருந்து பிரைஸ் ரிவர்ஸ் ஆகிறப்ப நீங்க வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அப்ப இங்க நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கிறத காட்டிலும் இங்க இன்னும் நான் டபுள் இங்க நல்லாவே எடுக்கலாம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஜோன். அப்ப அந்த இடத்துல நீங்க ஷார்ட் பொசிஷன் எடுக்கலாம். அந்த இடத்துல நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா புட் ஆப்ஷன் வந்துட்டு வாங்கலாம். ஓகே, இது எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா ரியல் மார்க்கெட்ல வந்து உட்கார்றப்ப தான் இது ஏறுதான்னு தெரியல, இறங்குதான்னு தெரியல அப்படின்ற ஒரு தடுமாற்றம் வருது, குழப்பம் வருது. அப்படின்றப்ப நான் உங்களுக்கு ஒரு சில லெவல்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்ல சொல்லிட்டே இருந்தேன். இந்த இந்த ரேஞ்சில் வரும், இந்த ரேஞ்சை தாண்டும், இந்த ரேஞ்சை தாண்டிச்சுன்னா வாங்க, இதை டார்கெட்டா வைங்க, இதை ஸ்டாப் லாஸா வைங்க, அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன்ல. அதெல்லாம் மாயாஜால வித்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது எது வரைக்கும் போகும் அப்படின்னாச்சுன்னா
எங்க வந்து தடை இருக்குதோ அந்த தடை வரைக்கும் அது வந்துட்டு என்ன பண்ணும், அது போகும். இதுதான் வந்து எஸ்எம்சி கான்செப்ட்ல இருக்கிற ஒரு ரூல், ஒரு விதி. என்ன தடங்க அங்க இருக்கும் அப்படின்னாச்சுன்னா, ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கலாம். ஓகேங்களா? ஒரு பியரிஷ் ஆர்டர் பிளாக் இருக்கலாம். இல்ல ஒரு பியரிஷ் என்ன இருக்கலாம், என்ன இருக்கு, எஃப்இஜி ஒன்று, பியரிஷ் எஃப்இஜி ஒன்று இருக்கலாம். இல்லாட்டினா இதோ இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹையர் ஹைன்ட்டு இந்த லெவல் அப்படியே பிடிச்சிங்கன்னு வச்சுங்க. ஒரு எங்க ஹரிசாண்டல் லைனு எங்க காணோம். அதோ இருக்கு. இந்த லெவல் ஹையர் ஹை, இந்த லெவலு ஒரு தடையா இருக்கலாம். இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன சொல்றேன் அப்படின்னாச்சுன்னா, அந்த இடத்துல போயிட்டு அது வந்து ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆச்சுன்னா நீங்க வந்து புட் ஆப்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்றேன். அப்ப நீங்க கரெக்டா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும். அப்ப நீங்க கரெக்டா இந்த லெவல்ல சொல்லணும். 25,000 இது என்ன மார்க் பண்ணிருக்கோம் இங்க, இந்த ஹை 25,199, ஏறக்குறைய 25,200. ஆனா இது வந்து அதை வந்து தாண்டி மேல போகுது. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா, இந்த லெவல இது வந்துட்டு உடைச்சிட்டு மேல போகுது. அப்ப மேல போகுது அப்படின்னப்ப நம்ம எஸ்எம்சி ரூல்ஸ் பிரகாரம் என்னன்னா, இது மேல போயிட்டு திருப்பி ஒரு யூ டர்ன் போட்டு திருப்பி அந்த இடத்துக்கே வரும். வந்து ரீடெஸ்ட் பண்ணும். அப்ப ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேல ஏறும். நல்ல மொமெண்டமா இருந்ததுன்னா, நல்ல ஒரு இதுல இருந்ததுன்னா, சில நேரம் என்ன ஆயிடும்னா அப்படியே அந்த லெவல்லயே வந்து கீழே இறங்கிடும். இப்ப புரியுதுங்களா? இந்த 2 பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு அதனாலதான் என்ன சொல்றதுன்னா, இந்த லெவல்ல வந்துட்டு ரிவர்சல் ஆகுதான்னு பார்க்கணும் அப்படின்றது. அப்ப ரிவர்சல் ஆகுற மாதிரி ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்ம வந்து பொசிஷனை எடுக்கணும். இப்ப நம்ம ஃபர்தரா வந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆனா இது எது வரைக்கும் போயிருக்கு? மேல இந்த இதுல பாருங்க, நான் இந்த இதை வைக்கிறப்ப ஹை வந்து என்ன காட்டுது, 220 வரைக்கும் போயிருக்கு. 220 வரைக்கும் இது வந்துட்டு பிரைஸ் வந்து போயிட்டு அப்படி வந்து ஒரு ஒரு ரிஜெக்ஷன் ஆன மாதிரி தெரியுது. இப்ப நம்மளுக்கு வந்துட்டு பிரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கு. மேல இருந்து ஒரு ரிஜெக்ஷன் விக்கு ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால பிரைஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு அறிகுறி நம்ம கண்ணில் தென்படுது. இப்ப நம்ம புட் ஆப்ஷன் வாங்குறதுக்கு நம்மள ஆயத்தம், வாங்கக்கூடாது, வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை வந்து நம்ம வந்து மைண்ட்ல ஒரு சைட்ல வச்சுக்கணும். இருந்தாலும் ஒரு சில கன்ஃபர்மேஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்கணும். பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னாச்சுன்னா, இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், கடைசியா வந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் என்ன கேரக்டர்? புல்லிஷ் கேரக்டர். ஸோ இதுல ஏதாவது சேஞ்ச் வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதுல ஏதாவது சேஞ்சஸ் வருதா? அப்போ வந்து பீரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ன்ட்டு எங்கேயாவது வருதா, இதுக்கு அடுத்தது ஏதாவது வருதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அப்புறம் இந்த கேண்டிலை பார்க்கணும். இந்த ரிஜெக்ஷன் விக் இருக்குதான்னு பார்க்கணும். அடுத்தது வந்து என்னன்னா, பீரிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் இருக்குதா, வந்திருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து வந்ததுன்னா ஓஹோ ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பொசிஷன் வந்துட்டு எடுக்கலாம். ஆனா இப்ப நான் ஒரு ஆர்டர் பிளாக்கையும் நான் வந்து வைக்கல, இங்க இண்டிகேட்டர் இல்லை. எஃப்இஜியும் இங்க நான் வந்து இண்டிகேட்டர் வைக்கல. அப்ப இங்க என்னதான் ரியலா தடை இருக்குது? நான் வெறுமனே இந்த லாஸ்டா வந்து ஹையர் ஹையை மட்டும் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு நான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு புரியறன்றதுக்காக. ஆனா ஒரு தடைகள் இருக்காது, பல தடைகள் இருக்கும். அந்த பல தடைகள்ல வந்துட்டு அது வந்து ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த தடைகளை தாண்டி போயிட்டு அதை ரீடெஸ்ட் யூ டர்ன் போட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு திருப்பி மேலே போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படியே யூ டர்ன் போட்டு கீழே போறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஆனா எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஜோன்ல ஒரு பொசிஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, ஷுட் பி அது வந்து ஷார்ட் பொசிஷனா இருக்கணும். ஆப்ஷனா இருந்ததுன்னா அது வந்து புட் ஆப்ஷனா இருக்கணும். லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. என்னங்க கண்ணு முன்னாடியே பிரைஸ் ஏறிட்டு இருக்கு, லாங் எடுக்கக்கூடாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னீங்கன்னா, அது வந்து மொமெண்டம். அது அந்த கான்செப்டே வேற. அது வந்து மொமெண்டம் கான்செப்ட். அந்த மொமெண்டம் கான்செப்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஆர்எஸ்ஐயை பேஸ் பண்ணி, மேக்டியை பேஸ் பண்ணி, மூவிங் ஆவரேஜ் லைனை பேஸ் பண்ணி ட்ரெடிஷ்னலாக நம்ம வந்து
பிரேக் அவுட் கான்செப்ட்னுவோம் அது. அந்த கான்செப்ட்ல வேணா நீங்க அதை அப்ளை பண்ணலாம். ஆனா எஸ்எம்சியை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அதை தான் நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வைத்திய முறைகள்ல இந்தியாவில் பல வைத்திய முறைகள் இருந்தாலும் நம்ம ஒரு வைத்திய முறையை வந்து தேர்ந்தெடுத்துட்டோம்னா ரெண்டுத்த போட்டு குழப்பாதீங்க. ஏதாவது ஒன்றை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. வேணா கன்ஃபர்மேஷனுக்காக வேணா வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க இப்ப இந்த ஏறிட்டு இருக்குல்ல, இப்ப இந்த பிரைஸ் வந்து இவ்வளவு தூரம் ஏறுது. இப்ப உங்களுக்கு வந்து ஒரு டவுட், இது உண்மையிலேயே வந்து ஏறுதா இல்ல இவனு ஏமாத்துறாங்களா அப்படின்றது உங்களுக்கு ஒரு டவுட் வருது. அதை வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுக்காக ஒரு சில இண்டிகேட்டர்ஸை வந்து நீங்க ஆன் பண்ணி வச்சு பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னாச்சுன்னா ஆர்எஸ்ஐயை வந்து நீங்க ஆன் பண்ணலாம். இப்ப நான் ஒரு ஆர்எஸ்ஐ வந்து ஆன் பண்றேன், பார்ப்போம். ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ஆக்சுவலா இது வந்து எஸ்எம்சி கான்செப்ட் கிடையாது. இது எஸ்எம்சி கான்செப்ட் கிடையாது. ஸோ இப்போ இந்த இது வந்து என்ன ஆகுது அப்படின்னாச்சுன்னா ப்ரைஸ் வந்து ஏறுது. ஏறுதுங்களா? இப்போ இதில் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிங்க. ஒரு இதை வந்து சொல்கிறேன். ப்ரைஸு இப்போ இந்த இது இருக்குல்ல, இது வந்து இங்கே ஒரு மேடு மாரி வந்திருக்கு பார்த்தீங்களா? இது உங்களுக்கு ஏற்கனவே நான் ஆர்எஸ்ஐயை பற்றி சொல்கிறப்ப சொல்லியிருக்கிறேன். இந்த பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட் இந்த ப்ரைஸினுடைய ஹையை குறிக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்த வந்த ஹை வந்து எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. இங்க இங்க போயிருக்குங்களா? இங்க போயிட்டு கேண்டில் வந்துட்டு இங்க இதா இருக்குங்களா? இது வரைக்கும் போயிருக்குங்களா? ஆனா இங்க பாருங்க, அதுக்கு சமமா வந்து பார்க்குறப்ப அந்த மாரி இல்ல. மேல போல. அப்ப சம்திங் ராங். அப்ப என்ன அர்த்தம்னா, பிரைஸ் ஏறிட்டு இருக்கு. வால்யூம் வந்து ஏறலன்னு அர்த்தம். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ். ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் வந்து ஏற மாட்டேங்குது. ஆர்எஸ்ஐ வந்து ஏற மாட்டேங்குது. ஆனா பிரைஸ் ஏறுது. அப்ப என்ன அர்த்தம்னா வால்யூம் ஏறலப்பா, பிரைஸ் மட்டும் ஏறுது. இது ரொம்ப டேஞ்சரு. இது ரொம்ப டேஞ்சரான ஜோனுன்னு அர்த்தம். இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதுதான் வந்து இந்த ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் அப்படின்றது, ஆர்எஸ்ஐ அப்படின்றது. இப்போ வால்யூம்ல வந்துட்டு ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஏற்றத்தை தெரியல. ஆனா வந்து பிரைஸ் மட்டும் பஸ்குன்னு ஏறுது அப்படின்றப்ப டவுட் பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் அங்க இருக்கு. அதுக்காக வேணா நீங்க ஆர்எஸ்ஐயை யூஸ் பண்ணலாம். ஆனா எஸ்எம்சி கான்செப்டுக்கும் ஆர்எஸ்ஐக்கும் சம்மந்தம் கிடையாது. புரியுதுங்களா? ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் நீங்க வந்து பொசிஷனே எடுக்கக்கூடாது. லாங் பொசிஷனே நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது, எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம்ல இருக்கு. அப்ப நீங்க எப்பதான் எடுக்கணும்னா எக்ஸ்ட்ரா பிரீமியம்னாலே செல் ஜோனு, ஸ்மார்ட் மணி வந்து செல் செல் பண்ற இடம். ஸ்மார்ட் மணி வந்து செல் பண்ற இடத்துல போயிட்டு ஒருத்தன் வந்து பை பண்ணிட்டு இருக்கானா அவனை மாரி அடிமுட்டால் யாரும் இல்ல. புரியுதுங்களா? அப்ப அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஷார்ட் பொசிஷன் தான் எடுக்கணும், புட் ஆப்ஷன் தான் வாங்கணும், அதுக்காக வெயிட் பண்ணணும். இதுதான் வந்து பொறுமை. எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா இருக்கணும், நிதானமா இருக்கணும், ரூல்ஸை கரெக்டா விளையாடணும். நீங்க கிரிக்கெட் விளையாடுற கிரிக்கெட் மேட்ச்ல போயிட்டு ஃபுட்பால் ரூலை ஃபாலோ பண்ண முடியாது, ஃபுட்பால் மேட்ச்ல போயிட்டு கிரிக்கெட் ரூலை ஃபாலோ பண்ண முடியாது. அந்தந்த கேமுக்கு அந்தந்த ரூல் இருக்கும். அந்த மாதிரி இதுல வந்துட்டு நீங்க வந்து எஸ்எம்சி கான்செப்ட்னா எஸ்எம்சி கான்செப்டை ஃபாலோ பண்ணுங்க. புரியுதுங்களா? எனக்கு வந்துட்டு பந்து கையில கிடைச்சிருச்சு, கோல்ல வந்து நான் ஸ்டெம்ப் அடிக்க போறேன், கையால தூக்கி பந்தன்ட்டு கையால தூக்கி கோல் போஸ்ட்ல போட்டீங்கன்னா ரெஃபரி ஊதிடுவாரு ஃபால்ன்ட்டு. அந்த மாதிரி தான் இது. ஸோ இதுல வந்துட்டு அந்த கான்செப்ட் வேற, இந்த கான்செப்ட் வேற. நம்ம இப்ப எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் இதுல வந்துட்டு எதுவுமே எடுக்கக்கூடாது. அப்ப சில பேர் எடுத்து ரிவர்ஸ் ஆகி விட்டவங்க இருப்பாங்க இன்னைக்கு. எனக்கு தெரியும் இந்த விஷயம். இந்த எஸ்எம்சி கான்செப்ட்லயே இந்த இடத்துல வந்துட்டு கால் ஆப்ஷன் வாங்கி கெயினை பார்த்துட்டு அந்த கெயினை விட்டவங்களும் இருப்பாங்க. கெயின் காட்டியிருக்கோம், அவங்களுக்கு வந்திருக்கும் 1000 2000 3000 4000 போயிருக்கும் கெயின். அப்புறமா சரக்குன்னு 4000 5000 டவுன்ல போயிருக்கும், எல்லாம் ரெட்ல மாறி இருக்கும். ஸோ அப்போ ஏதாவது ஒரு இதை வந்துட்டு நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ புரிஞ்சுங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சா என்னன்னு தெரியல. நான் போறேன் நான். ஏன்னா டைரக்ட் கிளாஸாக இருந்ததுன்னா 1-to-1 இருந்ததுன்னா நம்ம உங்க நான் கேட்கறதுக்கெல்லாம் நீங்கள் உடனே உடனே ஏதாவது கொஸ்டின் கேட்பீங்க. எனக்கும் வந்து நான் சொல்ல விட்டதெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். இப்போ நான் தனியாக உட்காந்து சொல்றதெல்லாம் எனக்கு நீங்கள் உங்கள் டவுட் என்ன வருதுன்னு தெரில. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன். அடுத்த கேனல் பார்ப்போம் என்ன ஆகுதுன்ட்டு. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணுறோம். இப்போ திருப்பி ரிவர்ஸ் பண்ணிட்டு அந்த ரெண்டு இண்டிகேட்டரை நான் ஆன் பண்ணுறேன். எஃப்இஜியும் வந்து இது வந்து திருப்பி இந்த கேண்டிலில் கொண்டு நிறுத்திக்கிறேன். ஓகே, நிறுத்திக்கிட்டு எஃப்இஜி
இந்த எஃப்ஐஜியும் ஆர்டர் பிளாக்கையும் நான் வந்துட்டு கம்பைன் பண்ணி போடுறதா இருக்கிறேன். அது கம்பைன் மட்டும் இல்லை, அதில் இன்னும் ஒரு என்னென்ன இதெல்லாம் வருதோ அதெல்லாம் வந்து பண்ணி போடணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்க, அட்ராஸ் அக்கௌண்ட் இப்போ தெரியுதுங்களா கிளாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு. இப்போ இதெல்லாம் ஆன் பண்ண உடனே பாருங்க, நம்மளுக்கு வந்துட்டு இது ஒன்று தான் தடையா தெரிஞ்சுது. இல்லை, இந்த ஹையர் ஹை மட்டும்தான் தடையா தெரிஞ்சுது. ஆனா இங்க அப்படி இல்லை, இங்க இடையிலேயே ஒன்று இருக்கு. என்ன இருக்கு? இப்போ இந்த இதை பாருங்க, இந்த லெவலே வந்து ஒரு தடை தான். இந்த லெவல் இருக்கு பார்த்தீங்க, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், பியரிஷ் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் காட்டியிருக்குல்ல, இந்த லெவலே வந்து ஒரு தடை தான். அந்த தடையே அது வந்து தாண்டணும். புரியுதுங்களா? அந்த தடையை வந்து அது தாண்டணும். தாண்டிடுச்சுன்னா இப்போ இது வந்து எந்த ஜோன்ல இருக்கு? நான் இது வந்து இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே. இப்போ கொஞ்சம் கிளியரா தெரியுது. ஸோ இப்போ வந்து இது ப்ரீமியம் ஜோன்ல தான் இருக்கு. ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் ஜோன்ல இருக்கு. நம்ம வாங்கக்கூடாது. ரெண்டாவது, அது மாத்திரம் இல்லை, ப்ரீமியம் ஜோன்ல மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பெரிய ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்கு உள்ள தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த ஆர்டர் பிளாக் வந்து இங்க இருந்து இருக்கு பாருங்க. இந்த பெரிய ஒரு லென்த்தியான ஒரு கேண்டில் வந்தது இல்லை நேத்து காலையில 10ஆம் தேதி. அந்த கேண்டிலால ஃபார்ம் ஆன ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக். இப்போ ஒரு புல்லிஷ் ஆர்டர் பிளாக்குக்குள்ள தான் இவ்வளோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அதுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு எஃப்இஜி ஒன்று இருக்கு. அதுக்குள்ளேயே வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் வந்திருக்கு. அப்போ இந்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்த வந்து தாண்டணும். அப்போ நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாச்சுன்னா, உங்களுக்கு ப்ரைஸு இப்போ இந்த இடம் என்னது லெவலு 150, 25,150. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னாச்சுன்னா, 25,150 தாண்டிடுச்சுன்னா நீங்கள் லாங் பொசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு, கால் ஆப்ஷன் வாங்கலாம்னு. இப்போ எப்படி சொல்றேன்னு புரியுதுங்களா இது உங்களுக்கு? உடனே டக்கு டக்குன்னு கால் ஆப்ஷன் எடுப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன சொல்லுவேன், கால் ஆப்ஷன் எடுக்காதவங்க வந்துட்டு பயப்பட வேண்டாம், அவங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ப்ரைஸ் வந்து திருப்பி வரும், புல் பேக் ஆகும், அந்த டைம்ல எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ சொல்லுவேன். சொல்லுவேனா இல்லையா? அந்த வேல்யூ ஒன்றும் கிடையாது. இந்த 150 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 150ல இருந்து ஒரு 5 கூட்டிக்கிறது, கொஞ்சம் 5 கழிச்சிக்கிறது. 5 கூட்டினோன்னா என்னது 155, கொஞ்சம் 5 கழிச்சுக்கிட்டேன்னா 145. அது 145க்கும் 155க்கும் வந்துட்டு திருப்பி வந்து அது மேலே ஏறுற மாதிரி தெரிஞ்சதுன்னா நீங்க வந்துட்டு கால் ஆப்ஷன் எடுங்க அப்படின்னுவோம். நீங்க வந்து லாங் பொசிஷன் எடுங்கன்னு சொல்லுவோம். புரியுதுங்களா அந்த இடம்? ஓகே. அடுத்தது ஒன்று என்ன சொல்லுவேன், இங்க இருந்து இங்க போன உடனே இங்க ஒன்று இருக்குங்களா, இங்க என்ன இருக்கு, எஃப்இஜி இருக்கு. எஃப்இஜி இருக்குங்களா? ஸோ இந்த எஃப்இஜினுடைய ஸ்டார்டிங் வந்து 160, அதனுடைய எண்டு வந்து 166. அப்ப என்ன சொல்லுவேன், 160 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, அந்த இடத்துல போயிட்டு அப்ப கிளியரா சொல்லிடுறேன். இப்ப இதை தாண்டிடுச்சு. இதை தாண்டின உடனே அது எந்த இடத்துல போய் யூ டர்ன் போடும், அதுதான் மெயின். இப்ப நீங்க நான் சொன்ன திருப்பி வந்து தொட்டுட்டு திருப்பி போகுங்கன்னு, திருப்பி தொடர்றதெல்லாம் கரெக்டு, எது வரைக்கும் போயிட்டு திரும்புவோம், அதுதானே மெயின் நம்மளுக்கு. எது வரைக்கும் போகணும்னா அதுக்கு அடுத்து இருக்கிற தடை வரைக்கும் அது வந்து போயிட்டு திரும்புறதுக்கு யூ டர்ன் போடுறதுக்குரிய இடம். அப்போ யூ டர்ன் வந்து அது எங்க போடலாம் அப்படின்னாச்சுன்னா, அதுக்குரிய பாசிபிலிட்டிஸ் வந்து இந்த எஃப்இஜியில் வந்து யூ டர்ன் போடலாம். அது அப்போ இந்த எஃப்இஜியில் யூ டர்ன் போடலாம் அப்படின்னாச்சுன்னா நம்ம என்ன வரும், 160 இருந்து 165க்குள்ள ஒரு ரிவர்சல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். ஒரு அந்த இடத்துல வந்து ஒரு புல் பேக் அங்கிருந்து ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு. அப்ப ஆரம்பிக்கணும் உடனே சில பேர் என்ன பண்ணுவோம், ஐயோ பிரைஸ் வந்து கீழே இறங்கி வருதுடா அந்த இடத்துக்கு அப்படின்னு நினைப்போம். நம்ம என்ன சொல்லுவோம், வேணாம் வேணாம், நீங்க அப்படிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம், நீங்க வந்து ஸ்டாப் லாஸை வந்து கீழே தள்ளி போட்டு வச்சுக்கோங்க, ஏன்னா ஹிட் ஆகாம இருக்கும், அது வந்து திருப்பி வந்துட்டு ரிவர்ஸ் ஆகும் அப்படின்றதுக்காக. அப்படியே வந்து இது போச்சுன்னா அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை வச்சு தான் வந்து அந்த யூட்டர்னை வந்து சொல்றது. புரியுதுங்களா? சரி, இந்த யூட்டர்ன் போட்டு வந்துடுது. சரி, இந்த யூட்டர்ன் மாரி எப்போதுமே இல்லை, அப்படி இல்லை. ஒரு 70%, ஒரு 100 தடவை நடந்ததுன்னா ஒரு 70% அதை யூட்டர்ன் போட்டு வரலாம், 30% அதை யூட்டர்ன் போடாமே மேலே போகலாம். இல்லை ஒரு டைம் 60% அதை யூட்டர்ன் போட்டு கீழே வரலாம், இல்லை ஒரு 40% அதை யூட்டர்ன் போடாமே போகலாம். அப்ப நம்மளுக்கு என்ன அப்படின்னாச்சுன்னா, வாய்ப்புகள் வந்து 100%
இருக்கு. மேலே ஏறுறப்ப ஒரு 100% இருக்குன்னா, அதுல வந்து நம்ம என்டர் ஆகிறது வந்து புல் பேக் என்ட்ரி. ஸ்மார்ட் மணி கான்செப்டே வந்து புல் பேக் என்ட்ரி தான். அப்போ புல் பேக் என்ட்ரின்னு பார்க்குறப்ப நமக்கு ஒரு 40% வாய்ப்பு, ஒரு 70% வாய்ப்பு தான் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அப்போ அதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ அந்த புல் பேக் என்ட்ரி அது நம்ம சில பேர் அவசரப்பட்டு நம்ம வந்து அதை கிராஸ் பண்ண உடனே எடுங்கன்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக அப்படி சொல்லக்கூடாது. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு ஒரு கான்ஃபிடென்ட்னால வந்து சொல்கிறோம். அது உங்களுக்கு அனுபவத்தில் வந்து வரப்போ அது வந்து தெரியும். ஏன் வந்து அப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது வந்துட்டு இந்த இடத்த தாண்டி இங்கே போயிட்டு இந்த இடத்துல போயிட்டு திரும்பலாம் அப்படின்ற ஒரு இது இருக்கு. அப்போ இந்த இடத்துல திரும்பலாம், திரும்பாவளையும் போகலாம். அப்படி திரும்பிச்சுன்னா அது திருப்பி இந்த எது வரைக்கும் வரணும் அப்படின்னாச்சுன்னா இதை கிராஸ் பண்ணி தானே நம்ம பொசிஷன் எடுத்தோம். அது வரைக்கும் அது வந்துட்டு என்ன வரலாம் அடுத்த ஏன்னா இந்த இந்த இடத்த தானே கிராஸ் பண்ணியிருக்கு. அப்போ இது வந்து முன்னாடி ரெசிஸ்டன்ஸா இருந்தது. இப்போ வந்து சப்போர்ட்டா ஆக்ட் பண்ணும். அப்போ இது வரைக்கும் வந்து வந்துட்டு திருப்பி மேலே ஏறி போகும் அப்படின்ட்டு. சரி, இப்போ வந்து ப்ளே பண்ணுவோம். ஸ்டாப். ஒரே அடியா கிராஸ் பண்ணி மேலே போயிடுச்சு. ஒரே தூக்கு. எங்க போயிடுச்சு பாருங்க. ஒரே கேண்டில் எங்க இருந்து ஆரம்பிச்சது? 138ல ஆரம்பிச்சது. 173க்கு வந்து போயிடுச்சு. 100 இதை வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு? தாண்டிடுச்சு. தாண்டி போயிடுச்சு. இப்ப என்ன உங்க மனசுல தோணும் அப்படின்னா, அட நல்ல வாய்ப்பை விட்டாச்சு எஸ்எம்சி கான்செப்டா தூக்கி குப்பையில போடு. நம்ம மொமெண்டம் இதுல இது பண்ணியிருந்தாலே நம்ம வந்துட்டு அந்த ஆர்எஸ்ஐ அது இதுன்னு பார்த்து எதையாவது ஒன்று வாங்கியிருக்கலாம் நம்ம அப்படின்ட்டு தோணும். இந்த மாதிரி தான் வந்து சபலப்படக்கூடாது. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஆசையும் படக்கூடாது. இது வந்து சபலம் அப்படின்னு தான். அடுத்ததை பார்த்து வந்து இது பண்றது. செக் அதுவே இருக்கலாம், இதுவே இருக்கலாம். அதாவது ஒரு கியூ இருக்கும். முன்னாடிலாம் இப்போல்லாம் எங்கன்னு தெரில. நான் இங்கே இங்கே இந்தியாவில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. கியூ இருக்கும். அந்த கியூவில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு பேங்க்லலாம் இருக்கும். இந்த கியூவில் போய் நிற்போம். அப்புறமா என்ன பண்ணுவோம்? டப்புக்குன்னு அந்த கியூவில் போய் நிற்போம். இப்போ எந்த கியூ சீக்கிரமாக போகுதுன்னு நினச்சி மாற்றி மாற்றி நின்று கடைசி வரைக்கும் நம்ம தான் கடைசி போய் சேர்ற மாதிரி இருப்போம். ஸோ அதே போல் நீங்கள் வந்து இந்த கான்செப்ட் அந்த கான்செப்ட்னு மாறி மாறி எதுவும் பண்ணி கடைசியில் ஒன்றுமே சம்பாதிக்காமல் போயிடுவீங்க. அப்போ ஏதாவது ஒரு கான்செப்ட்ல வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இருங்க. அப்பதான் வந்துட்டு நீங்க வந்து அதிகமா வந்து சம்பாதிக்க முடியும். அப்ப இந்த இது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. லாங் பொசிஷன் எடுக்கக்கூடாது. ஏன்னா இது வந்து எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஜோனுக்குள்ள வந்து போகுது. அப்ப நீங்க எதிர்பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னாச்சுன்னா, அது ரிட்டர்ன் வர்றப்ப ரிவர்ஸ் ஆகறப்ப தான் எடுக்கணும். இப்ப இங்க ஒரு எஃப்இஜி இருந்தது முன்னாடி எங்க போயிடுச்சு? எஃப்இஜி உடைச்சிருச்சுங்களா இது? உடைச்சிட்டு மேல போயிடுச்சுங்களா? அப்ப இந்த எஃப்இஜி காலி. அப்ப அடுத்து அதனுடைய இலக்கு என்ன இருக்கும்? இந்த இது இருக்கும். எந்த இது? இந்த ஹை இருக்கும். அடுத்தது இந்த எஃப்இஜியும் இருக்கும். அப்ப இந்த எஃப்இஜி பிளஸ் இந்த ஹையர் ஹை இந்த லெவல்ல வந்துட்டு அது என்ன பண்ணி முடைச்சு மேல போதா இல்ல அங்க இருந்து கீழே இறங்குதா அப்படின்றத வந்து பார்க்க போறோம். இது இப்ப வந்து எந்த ஜோன்ல இருக்கு? எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஜோன்ல இருக்கு. எக்ஸ்ட்ரா பிரீமியம்ல வாங்கவே கூடாது. எது வாங்கவே கூடாது? கால் ஆப்ஷன் வாங்கவே கூடாது. ரிவர்ஸ் ஆகுது. இங்கெல்லாம் இதான் வந்து லிக்விடிட்டி ட்ராப்ன்றது. ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்ப இந்த ஜோனை உடைச்சிட்டு இங்க கீழே இறங்கிடுச்சா? இப்ப இந்த இடம் இருக்கு பாத்தீங்களா? இப்ப அது வந்து ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நான் லிக்விடிட்டி இதை வந்துட்டு ஆன் பண்ணலையா? அதை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு இப்போ அது இன்னும் கொஞ்சம் கிளியரா இருந்திருக்கும். இது எங்க இருக்கு? இதோ இருக்குங்களா? இப்ப இந்த லிக்விடிட்டி லிக்விடிட்டி இதை வந்து இது பண்ணிட்டு இந்த இதுலயே வந்துட்டு இந்த 2 இது இருக்கப்ப இங்க ஒண்ணு இது ஆயிருக்கு. இந்த விக்கு வந்து உள்ள போயிட்டு குத்திருக்கு. குத்திட்டு பாதி வரைக்கும் விட்டுருச்சு. விட்டுட்டு பாதியை எடுத்துக்கிட்டு திரும்பிடுச்சு. திரும்பின உடனே நம்ம என்னைக்குமே நம்ம ரூல் பிரகாரம் கேண்டில் க்ளோஸ் ஆன பின்னாடி தான் கேண்டில் க்ளோஸ் ஆன பின்னாடி தான் பொசிஷன் எடுக்கணும். அடுத்த கேண்டிலையும் பார்க்கணும். அடுத்த கேண்டில் பீரிஷ் கேண்டிலா இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு பொசிஷன் வந்து எடுத்துடலாம். அப்ப இந்த இடத்துல இருந்து இங்க வந்துருச்சு இது. இங்க வந்துருச்சுன்னா இப்ப இது என்ன ஜோன்ல இருக்கு அதை பாருங்க. இது இன்னும் எக்ஸ்ட்ரா பிரீமியம் ஜோன்ல தான் இருக்கு.
புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு நல்ல சூப்பரான பிளேஸ். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த இடத்துக்கு வந்து அது வந்துருச்சு. இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், இங்கே வந்து பொசிஷன் எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. எங்கே எடுத்துட்டோம், ஒரு 25,171ல் ஒரு புட் ஆப்ஷன் வந்து வாங்கிட்டோம். இல்லை அதை விட்டுட்டோம், இந்த இடத்துல வந்து வாங்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா இந்த இது ஒன்று இது பண்ணிட்டோம். சரி, ஓகே. இப்போ என்னன்னா இது இப்படியே இறங்கிட்டே போயிடுமாங்க அப்படின்னா, இல்லை, இது திருப்பி ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மேலே ஏறிட்டு அங்கேருந்து திரும்பினாலும் திரும்பும், திரும்பாமல் போனாலும் போகும். ஓகேங்களா? ஒன்று. இன்னொன்று வந்து சரி, அப்போ இந்த லெவலுக்கு இந்த ஹையரை இந்த இந்த பிங்க் இது கலரில் பிங்க், அது என்ன கலர், வயலட் கலரா? ம் பர்பிள் கலர். பர்பிள் கலரில் ஒரு லைன் போட்டிருக்கேனே, அந்த அந்த லைன் வரைக்கும் போகுமா, இந்த ஹை வரைக்குமா அப்படின்னாச்சுன்னா மேபி அங்கே போயிட்டு ரிவர்ஸ் ஆகலாம். அப்படி இல்லைன்னா எஃப்இஜியே ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த எஃப்இஜியே இப்போ வந்து அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ், அந்த எஃப்இஜி வரைக்கும் போயிட்டு கூட கொஞ்சம் கொஞ்சம் தூரம் உள்ளே போயிட்டு கூட திருப்பி அது வந்து ரிட்டர்ன் வந்து வரும். ஆக மொத்தம் இது இந்த ஏரியா வந்து எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் ஜோன். ஏன்னா நம்மளுடைய ப்ரீமியம் வந்து எங்க இருக்கு, இங்க இருக்கு. இது இருக்கு பாருங்க, இதுதான் வந்து ப்ரீமியம் ஜோன். இது அதுக்கு மேல இருக்கிறது எக்ஸ்ட்ரா ப்ரீமியம். சூப்பரான இடம் அது. இங்க புட் ஆப்ஷன் வாங்குறத விட இங்க புட் ஆப்ஷன் வாங்குறது வந்து ரொம்ப நிறைய ரிவார்ட்ஸ் கிடைக்கும், நிறைய பாயிண்ட் கிடைக்கும். அதே போல இது இது வந்துட்டு என்ன ஜோன், அது வந்து டிஸ்கவுண்ட் ஜோன். அப்ப இங்க அது இந்த ஜோனுக்குள்ள வந்து அது வந்து என்டர், இது என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அப்போ ஒரு கேண்டில் விழுந்துருச்சு, அடுத்த கேண்டிலும் இங்கே வந்துருச்சு. நம்ம இந்த கேண்டில் எடுத்துட்டோம் பொசிஷனு. ம் நிறுத்திட்டேன். இங்கே பாருங்க, இங்கே நிறுத்தினா ஓடிச்சா, அதுக்குள்ள நிறுத்திட்டேன். ஓகே, பாருங்க இந்த இடம் பாருங்க, எங்க இருந்து எது வரைக்கும் வந்திருக்கு கேண்டில். கேண்டில் ஏறக்குறைய இது வரைக்கும் வந்திருக்கு. எது வரைக்கும், 108 வரைக்கும் வந்திருக்கு. 108 வரைக்கும். 108ன்றது வந்து என்ன ஜோன், அது டிஸ்கவுண்ட் ஜோன். இப்ப பாருங்க, நம்ம இண்டிகேட்டரு மாறிடுச்சு பாருங்க. நம்ம ஸ்விங் லோ ஸ்விங் ஹையை வந்து மார்க் பண்ணிச்சு பாத்தீங்களா, இப்ப எங்க போயிடுச்சு பாருங்க. இப்ப பிரீமியம் ஜோனு இங்க வந்துருச்சுங்களா. இப்ப நம்ம வந்து எந்த ஏரியாக்குள்ள இருக்கிறோம், நம்ம டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ள வந்து நம்ம வந்துட்டு என்ட்ரி ஆயிட்டோம். இப்போ நல்லா புரிஞ்சுதுங்களா அது. இப்ப டிஸ்கவுண்ட் ஜோனுக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். இப்ப உங்களுக்கு வந்து மாறிடுச்சு பாருங்க. இது உங்களுக்கு புரிஞ்சுதா என்னன்னு தெரியல. முன்னாடி இந்த இடம் கிடையாது, முன்னாடி இது கிடையாது, பிரீமியம் ஜோன் இது கிடையாது, கீழே இருந்தது 150. இந்த லெவல் தான் வந்து பிரீமியம் ஜோனா இருந்தது, அதை தாண்டி போற மாதிரி இருந்தது. இப்ப பிரீமியம் ஜோன் வந்துட்டு அந்த இண்டிகேட்டர் மார்க் பண்ணிடுச்சு. மார்க் பண்ணதால நம்ம இப்போ புட் ஆப்ஷன் வந்து இங்க எடுத்துட்டோம். இங்க எடுத்த உடனே இங்க இறங்கிச்சு, அடுத்தது இங்க இறங்கிச்சு. இப்ப நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ வந்து பிரீமியம் ஜோன்ல இல்ல, நம்ம இப்போ வந்து டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கணும். இது வந்து பையிங் ஏரியா. ஸோ பிரைஸ் வந்து ரிவர்ஸ் ஆகும், ரிஜெக்ட் ஆகும், எல்லாம் ஆகும். அதுக்காக ஒரு சிம்பிள் மாரி வந்திருக்கு பாருங்க. இங்க இங்க வந்துட்டு என்ன இருக்குது, 150. இந்த லெவல கிராஸ் பண்ண உடனே வாங்குங்கன்னு சொல்லியிருப்போம் நம்ம, திருப்பி கீழே இறங்குறப்ப. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு அது வந்து பிரேக் பண்ணணும். அது பிரேக் பண்றப்ப 150 கீழே உடச்சிக்கிட்டு, நான் இன்னைக்கு உங்களுக்கு சொன்னேன், நான் நினைக்கிறேன், நான் வாட்ஸ்அப்ல. ஏன்னா நான் இந்த இந்த டைம்ல தான் நான் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வந்த டைம் அது. இது எத்தனை மணி இது, இந்த டைம்ல தான் வந்தேன் நான் மார்க்கெட்டுக்கு. ஸோ இப்போ இந்த டைம்ல வந்துட்டு நம்ம வந்து என்ன எடுக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, ஏற்கனவே இதை கிராஸ் பண்ணி இந்த லெவலை கிராஸ் பண்ணி மேலே போயிட்டு திருப்பி அந்த லைன் அந்த லெவலை வந்து அது ரீடெஸ்ட் பண்ணுது. புரியுதுங்களா? அப்போ அந்த ரீடெஸ்ட் பண்ணுதா, அப்படி இல்லை அது உடச்சிட்டு கீழே போதா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டினா இருந்தது. ஆனா இந்த கேண்டில்ல பாக்குறப்ப அது ரீடெஸ்ட் பண்ணிட்டு ரிஜெக்ட் ஆன மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து உண்டாக்குது. அப்போ அது வந்துட்டு சர்க்குன்னு வந்து போயிடுச்சு. உடனே அடுத்த கேண்டில் வந்துட்டு இது வந்துருச்சு. வந்த பின்னாடி ஒன்று சொல்றேன் பாருங்க. நான் வந்து இந்த இந்த 133லே வந்துட்டு எக்ஸிட் ஆயிட்டேன். நான் வந்து புட் ஆப்ஷன் எடுத்தேன் இன்னைக்கு. இந்த இடத்துல வரப்ப வந்து புட் ஆப்ஷன் எடுத்துட்டு 133 இந்த இதுல வந்துட்டு கரெக்டா வந்துட்டு என்னால வந்து ஏன்னா இது ஒரு கேண்டில் தான், அப்படியே ஒரு ஃபுல் கேண்டிலும் வந்து ரீப்ளேல ஃபுல்லா விழுந்துரும் ஒரே டைம்ல. ஆனா நம்மளுக்கு ப்ராக்டிக்கலா அப்படி இல்லை. 15 நிமிஷம் ஓட வேண்டிய கேண்டில் ஒரு செகண்ட்ல ஃபுல்லா வந்து நின்னதுன்னா நம்ம எப்படி அதை வச்சு அனலைஸ் பண்றது. அதனால கொஞ்சம் கஷ்டம் தான் அது. ஸோ இதுல வந்து என்ன ஆச்சு அப்படின்னாச்சுன்னா, எனக்கு வந்து இந்த லிக்விடிட்டி ஜோன் வந்து 133.
அந்த 133 வந்து பிரைஸ் வந்து டச் பண்றப்ப நான் என்ன பண்ணிட்டேன், ஏன்னா ஜோனும் வந்து மாறிடுச்சு. டிஸ்கவுண்ட் ஜோன்ல இருக்கு. அது இல்லாம லிக்விடிட்டி போல வந்து டச் பண்ணுது பிரைஸ். ஸோ அதனால பெட்டர் வந்து நம்ம வெளில வர்றது தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன் நான். இப்போ நான் திருப்பி இதை வந்து ரன் பண்றேன். ம். ஆட்டத்த ஆரம்பிச்சிருச்சு. இது இப்போ தான் நான் வந்து சொன்னதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பண்ணாதீங்க எதுவும் அப்படின்ட்டு. இப்போ புரியுதுங்களா? இந்த இதுதான். அப்ப இப்ப நல்லா பார்த்துக்கங்க இந்த இது. அப்ப இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னாச்சுன்னா, நம்ம ஒரு ரூல வந்து ஃபாலோ பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ரூல வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். உடனே நீங்க இப்ப என்ன தெரியுமா அனலைஸ் பண்ணுவீங்க? உங்க மைண்ட்ல என்ன தெரியுமா ஓடும்? நம்மளுக்கு அந்த மொமெண்டம் வச்சு பண்ணாலே நல்ல ப்ராஃபிட் வரும். இந்த மாரி தெரியுதே அப்படின்னு தோணுச்சு அப்படின்னாச்சுன்னா, தயவு செஞ்சு எஸ்எம்சிய ஃபாலோ பண்ணாதீங்க. பேசாம நீங்க அதுல போயிட்டு அதுலயாவது நீங்க எக்ஸ்போர்ட் ஆகுங்க. இல்ல எஸ்எம்சின்னு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா, எஸ்எம்சிக்குள்ள வந்துருங்க ஃபுல்லா. அதனால அத பத்தி இருக்கக்கூடாது. இதுல நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கண்டிப்பா இந்த இந்த பொசிஷன் வந்து நீங்க எடுத்திருக்க முடியாது. கேண்டில் வெயிட்டிங்க்காக நான் அதனால தான் சொல்லுவேன். என்ட்ரி எடுக்கிறப்ப நீங்க வந்து 5 மினிட்டுக்கு போயிடுங்க. இல்லன்னா இதுல 15 மினிட்ல இருந்தீங்கன்னா 15 நிமிஷம் உட்காந்துருக்கணும் நீங்க. 15 நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா, அதுக்குள்ளயே வந்து நெறைய இது வரைக்கும் 5 நிமிஷ கேண்டில்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியாவே டக்குன்னு எடுத்துக்கலாம் நீங்க. இப்ப 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ற மாரி போறப்ப, நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறையும். அதனால இத பார்த்துட்டீங்க. ஓகே. இதுல உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு. ஓகே. நம்ம வந்து ஷார்ட் பொசிஷன் எடுக்கணும். புட் ஆப்ஷன் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, 5 மினிட் சார்ட்டுக்கு போயிட்டு, நீங்க வந்துட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் ஒரு கேண்டில் 5 நிமிஷத்திலே கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சிரும். ஆனா இங்க உட்கார்ந்தீங்கன்னா, 15 நிமிஷம் தான் 15 நிமிஷம் ஆகும் ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைக்கிறதுக்கு. ஸோ அந்த டைம்ல வந்து பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து அதிகமா கீழ போயிடும். உங்களுக்கு அதனால வந்துட்டு ப்ராஃபிட் வந்து அதிகமா வந்து உங்களுக்கு எடுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். புரியுதுங்களா? சரி, ஓகே. போட்டுருவோம். ஆனா நான் வந்து சொல்ல வந்தது என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த பிரைஸ் இப்படியே மூவ் ஆயி கீழலாம் வருது பார்த்தீங்களா? இது எல்லாம் இந்த கணக்குல சொல்றது தான். அந்த ஜோன வந்து பார்த்துக்கிறது, அது பிரைஸ் ஏறுறப்ப என்னென்ன தடைகள் அங்க இருக்கு? அது எந்தெந்த இடத்துல வந்து திருப்பி யூ டர்ன் ஆகும்? யூ டர்ன் ஆகுறப்ப அது ரீடெஸ்ட் பண்ண யூ டர்ன் எந்த இடத்துல ஆகும்? எந்த இடத்துல வந்து எஃப்இஜி இந்த மாரி தடைகள் இருக்குதோ, அந்த இடத்துல யூ டர்ன் ஆகும். அது ரீடெஸ்ட் எங்க வரும்? அது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அந்த இடத்துக்கு வந்து ஆரிஜினுக்கு திருப்பி வந்துட்டு ரீடெஸ்ட் எடுக்கும். அந்த ரீடெஸ்ட் எடுக்கிறத எப்படி ஜூனா சொல்றோம்? ஒரு பஃபர்ன்னு சொல்லுவோம் அது. இப்ப 3ல இருந்து 5 பாயிண்ட்டுக்குள்ள வச்சுக்கிறது. வச்சுக்கிட்டு அந்த பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம வந்து சரி இந்த ரேஞ்சுக்குள்ள அது ரீடெஸ்ட் ஆகி திருப்பி ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த மாதிரி இது பண்றது தான். ஸோ இப்போ நான் வந்து சொல்ல வந்தது என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த வீடியோல அந்த பழைய இண்டிகேட்டரை வந்துட்டு விட்டுட்டு இந்த இண்டிகேட்டருக்கு நீங்க வாங்க. புரியுதுங்களா? இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எஸ்எம்சி கான்செப்ட் பிரகாரம் வந்துட்டு டிசைன் பண்ண இண்டிகேட்டர்ஸ். அதுவும் இல்லாம, நீங்க ஒரு இண்டிகேட்டர்லயே வந்து 2 இது வந்துரும் உங்களுக்கு. மார்க்கெட் ஸ்ட்ரக்சரும் வந்துரும். ஆ ஜோன் மார்க்கிங்கும் வந்துரும். பிரீமியம் ஜோன், டிஸ்கவுண்ட் ஜோன் அதுவும் வந்துரும். அது இல்லாம இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு, மோர் ரிலையபிள் அத காட்டிலும் இது. ஓகேங்களா? அதனால வந்துட்டு அது வந்து ஓல்டு வெர்ஷன். இது வந்துட்டு நியூ வெர்ஷன் 1. இன்னொன்னு வந்து என்னன்னா, எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா பிரீமியம், எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் அப்படின்றது புரிஞ்சுங்க. எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்னா என்னன்னா, இப்போ இந்த இத நான் எடுத்துறேன் நான். எடுத்துறேன். ஓகே. இப்ப இந்த இந்த இது இருக்கு பார்த்தீங்க, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து பிரீமியம் ஜோன். ஓகே. இது எதுக்கு? இதையும் எடுத்துறேன். ஓ! அதான் இதுக்கு இண்டிகேட்டரா? இண்டிகேட்டரா? ஓகே. ஓகே. இப்ப பாருங்க, இந்த ஜோன் இருக்கு. இந்த பச்சையா இருக்கு பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு டிஸ்கவுண்ட் ஜோன். ஸோ, இன்கேஸ் பிரைஸ் இது கீழ எங்க கீழ போகுதுன்னா என்ன அர்த்தம் அது? எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட். ரொம்ப விலை கம்மியா இருக்கிற இடம். அப்ப அந்த இடத்துல ரொம்ப விலை கம்மியா இருக்குன்னா, என் ஸ்மார்ட் மணி என்ன பண்ணுவாங்க அங்க? வித்துட்டு இருப்பாங்களா கம்மியான விலைக்கு? வாங்குவாங்க. வாங்குற இடம். அப்போ ஸ்மார்ட் மணி வாங்குனாங்கன்னா, நீங்களும் வாங்கணும். ஸ்மார்ட் மணி வித்தாங்கன்னா, நீங்களும் விக்கணும். அப்ப புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாரி இது பண்ணிக்கங்க. இதெல்லாம் வந்து நீங்களும் வந்து ரிசர்ச் பண்ணுங்க. பண்ணி நாளைக்கு நல்லபடியா ட்ரேட வந்து பண்ணுங்க. நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு தான் வந்து எந்திரிச்சு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகே. நாளைக்கு பார்ப்போம். நாளைக்கு எப்படி இருக்குன்னு தெரில. மார்க்கெட்டுக்குள்ள நான் வரேனா என்னன்றதும் டவுட்டு தான். இருந்தாலும் அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து அவசர அவசரமா போட்டேன். ஏன்னா இந்த மாரி சிச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா
நீங்க யாருடைய இதையும் நீங்க எதிர்பார்க்க வேணாம். நீங்களாவே வந்து கணிச்சுக்கலாம். எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு, ஓ! பிரைஸ் மேல இங்க வந்து எஃப்ஐஜி இருக்குடா. அந்த இடத்துல திரும்பலாம்டா. யூ டர்ன் போடலாம்டா. யூ டர்ன் போட்டுச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் வரும்டா. அப்படின்றதெல்லாம் நீங்களாவே இது பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. பார்ப்போம். நாளை சந்திப்போம். நன்றி.